வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்ம சுடுதண்ணி ஊற்றி பசைய போகிறோம். நல்லா ஹாட்டாக இருக்கட்டும் தண்ணி. நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. அண்ட் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கை யூஸ் பண்ணிக்கலாம். இதோ மாவு நல்லா சூப்பர் சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ குட்டி குட்டி உருண்டைகள் ஆக்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிங்க, எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. உருண்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இட்லி தட்டிலே வேக வச்சிடலாம். இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஊற்றுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 இல்லைனா 3 விசில் விடுங்க. பாசிப்பருப்பு பொதுவாக சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 விசில் கரெக்டாக இருக்கும். இதோ பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. இனிப்புக்காக நான் இங்கே வெல்லம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ கரைச்சிக்கணும். இது கரையிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சா போதும். இதோ நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே நம்ம பருப்போடு ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். யூஸ்வலாக வெள்ளத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன குப்பைங்க இருக்கும். அதுக்காக தான் நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்போடு சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இங்கேயே எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததாக இதோட பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுப்பில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே வாங்க. நல்லா கொதி வரணும். இங்கே இது சூப்பராக தளத்தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக இதோடு சேர்க்கலாம் 1 கப் ஆல்ரெடி கொதிக்க வச்சு ஆற வச்ச பால். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு யூஸ்வலாக அடியில் போய் உட்காரும். ஸோ நல்லா கிளறிட்டே வாங்க. இதோ நம்மளோட கொழுக்கட்டை பாயாசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.